முதலா மெட்ராஸ் மாநிலத்திற்கு மக்களுக்காக ஆட்சி செய்தவர் யார் தெரியுமா? அவர்தான் PS குமாரசாமி ராஜா. ஜூலை 8, 1891 ராமநாதபுரம் மாவட்டத்துல உள்ள ராஜபாளையத்துல பிறந்தவர் தான் இவரு. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து சட்டம் படிச்சு நேர்மையா அரசியலுக்கு வந்தவர் இவரு. பாரதியாரோட எழுச்சி கவிதைகளை கேட்டுதான் எழுந்து சுதந்திர போராட்டத்துல கலந்து கொண்டு சிறை சென்றாரு. முதல்ல சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கப்புறம் அமைச்சர். அப்புறம் 1949 ராஜாஜி ராஜினாமா செய்ததும் மெட்ராஸ் மாநிலத்தின் முதலாவது இந்திய குடிமை பிரதமராக, அதாவது முதலமைச்சராக பொறுப்பேற்றார். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக தமிழரசு குழு உருவாக்கினாரு. விவசாய வளர்ச்சிக்காக நம்ம ஊர் நிலங்களை மேம்படுத்த திட்டங்கள் மேற்கொண்டாரு. அவரோட ஆட்சி காலம் 1949 இருந்து 1952 வரை தான். மிக குறுகிய காலமே இருந்தாலும் அவர் ஆட்சியில சாதாரண மக்களுக்காக திட்டங்கள், கல்வி, விவசாயம், ஊராட்சி வளர்ச்சி போன்றவைகள் முன்னோக்கிதான் இருந்துச்சு. அவரோட சிறப்பு என்னன்னா எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை, அரசியல் ஒழுக்கம் எப்படி இருக்கணும்னு என்பதற்கே அவர் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி உண்மையான தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பரணி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.